ஒரு ஒரு லூப் ஹோல் பாயிண்டை உச்சநீதிமன்றம் கொடுத்திருக்கிறது. அதாவது இந்த வழக்கு ரத்து செய்யப்பட்டதற்கே ரொம்ப முக்கியமான காரணம் என்னன்னா, இந்த குஜராத் அரசாங்கம் ஜெயில் அட்வைசரி கமிட்டி கொடுத்த பரிந்துரையின் அடிப்படையில் உள்துறை அமைச்சகத்துக்கிட்ட ஒரு கருத்துரை கேட்டு அதன் அடிப்படையில் இவங்க 11 பேர் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த அதிகாரம் குஜராத் அரசாங்கத்திற்கு இல்லை, இதை மகாராஷ்டிரா அரசாங்கம் தான் முடிவெடுக்கணும்னு உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு. மகாராஷ்டிரா அரசாங்கம் நம்ம சார் சொன்னது போல, கல்கி பிரியன் சார் சொன்னது போல, நாடாளுமன்றத்தினுடைய தேர்தலுக்கு பின்பாக அப்படி ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? நீங்க ரொம்ப மோசமான முன்னுதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை கேக்குறீங்க. ஆனா ரொம்ப வருத்தத்தோட பதில் செய்யறோம். அந்த மாதிரி ஒரு நிலைக்கு இந்தியா செல்லக்கூடாது. நீதிமன்றம் என்பது எப்போதும் நீதியை நிலைநாட்டுவதாக இருக்க வேண்டும் என்பதுதான் எங்கள் எல்லோருடைய நம்பிக்கையாகவும் இருக்கிறது. இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் மிகச் சிறப்பாக இன்னொரு விஷயத்தையும் கோடிட்டு காமிச்சிருக்கு. அது எல்லாத்தையுமே நீங்க பாத்திருப்பீங்க. மத்திய உள்துறையை கேட்டுத்தான் விடுதலை செய்தோம் அப்படின்னு குஜராத் நீதிமன்றம் சொன்ன போது கோப்புகளை சமர்ப்பியுங்கள் அப்படின்னு கேட்டிருக்கு உச்ச நீதிமன்றம். அவங்க கொடுக்காதனால என்ன தெரியுமா சொல்லிருக்காங்க? கோப்புகளை சமர்ப்பிக்காததால் கோப்புகளிலேயே நீங்கள் மோசடி செய்திருக்கலாம் என்று மிக வெளிப்படையாக ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்றாங்க. அப்படிங்கும் போது இதே ஸ்டேட்மெண்ட்டை நிச்சயமாக நாடாளுமன்ற தேர்தலுக்கு பின்னாலும் இது வெயிட்டாக நிற்கும் என்று நாம் நிச்சயமாக நம்பலாம். ஏன்னா இந்த நீங்க தான் சொன்னீங்க, இப்போ கோர்ட்ல பேப்பர் தான் பேசும் அப்படின்ட்டு. அப்படிங்கும் போது அவர்கள் சமர்ப்பிக்காத அந்த ஆவணங்களில் என்ன இருக்கிறது, அல்லது மாற்றி அமைக்கப்பட்ட மாற்றி எழுதப்பட்ட ஆவணங்களில் என்ன இருக்கிறது? இப்ப வேணா இவங்க பேப்பரை மாத்தி நிச்சயமாக நீதியை விலைக்கு வாங்கலாம். ஆனால் அறம் என்பது ஒன்று இருக்கிறது. அந்த அறம் நிச்சயமாக வெல்லும். அது காலம் தாழ்த்தி வந்தாலும் கூட இது குற்றவாளிகளுக்கு தண்டனையை வாங்கி கொடுக்கும். ஏனென்றால் ஒவ்வொரு பெண்ணுக்குமான வயிற்றில் எரிகின்ற நெருப்பு இந்த குற்றவாளிகளை எரித்தே நிச்சயமாக சாம்பலாக்கும். நாம ஒண்ணு சொல்லலாமா? எல்லாரும் பேசுகின்ற தோழர்கள் எல்லாருமே சொன்னாங்கல்ல, அவர்கள் பிராமணர்கள், அதனால் அவர்கள் நல்ல குடும்பத்திலிருந்து வந்திருக்கிறார்கள்னு ராகுல்ஜி எம்எல்ஏ சொல்லும் போது, வெள்ளையா இருக்கிறவன் பொய் சொல்ல மாட்டான் அப்படிங்கிற ஒரு சித்தாந்தத்தை தான் இவர்கள் திரும்ப திரும்ப நம்முடைய மனங்களில் விதிக்கிறார்கள். வெள்ளையா இருக்கிறவன் பொய் சொல்ல மாட்டான், சாமி பேரை சொல்றவன் தப்பு செய்ய மாட்டான், கோயில்ல போய் கும்பிடுறவன் பொய் சொல்ல மாட்டான், கோயில்ல போய் மணி அடிக்கிறவன் தப்பு செய்ய மாட்டான். இப்படியான ஒரு சித்தாந்தத்தை சொல்லி சொல்லி அவர்கள்தான் மிக அதிக உச்சபட்ச பொருளாதார குற்றங்கள், அவர்கள் தான் செய்கிறார்கள் மிக அதிக உச்சபட்ச பாலியல் குற்றங்கள், அவர்கள் தான் செய்கிறார்கள் மிக அதிக உச்சபட்ச சமூக குற்றங்கள். ஆனால் நாடாளுமன்றத்திற்கு பின்பு எப்படி திசை மாறும் என்று நீங்கள் கேட்கிறீர்கள். நாடாளுமன்றத்திற்கு பின்பு பிஜேபி அரசே இல்லாத ஒரு சூழல் இந்தியாவில் உருவாக வேண்டும், உருவாக்கி காட்டுவோம். அதற்கு இந்த மாதிரியான அநீதிகளை நாம் உரக்க பேச வேண்டிய காலம் வந்திருக்கிறது. அதுல இன்னைக்கு நான் சத்தியம் தொலைக்காட்சிக்கு வாழ்த்துக்களை சொல்றேன். ஏனென்றால் இந்த கத்தியலை இன்றைக்கு நீங்கள் உரக்க பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். அதனால் இது பல பெண்களுக்கும் சென்று சேரும். அதை தவிர இன்னொன்னு பாருங்க, 33% இடஒதுக்கீடு பெண்களுக்கு கொடுக்கிறேன் இவர் தனக்குத்தானே ஒரு ரோஜா பூலை வாங்கி போட்டுக்கிட்டார்ல. ஆனா அது எவ்வளவு தூரம் பொய்யான ஒரு நடவடிக்கை என்பது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்படியான பெண்களுக்கு எதிரான சீர்கேடுகளை உரக்க பேசுவதற்கான வாய்ப்பை பிஜேபி நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறது. நிச்சயமாக உரக்க பேசுவோம். பிஜேபி அரசாங்கத்தில் ஒன்றிய அரசில் 66 எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் இருக்கிறார்கள். யார் என்றால் அவர்கள் மீது பாலியல் குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன. பாலியல் துன்புறுத்தல்கள், பாலியல் வன்புணர்கள் செய்தவர்கள் தான் அங்கே ஆட்சி பீடத்தில் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லோரையும் நாம் பதவி இறக்கம் செய்து நிச்சயமாக இந்தியாவில் ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டியது நம் அத்தனை பேருக்குமான பொறுப்பு.